அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இம்மன்றத்தின் தலைவர் சொல்வேந்தர் கண்ணன் அவர்களே, ஏனைய சொல்வேந்தர்களே, இலக்கண மதிப்பீட்டில் நான் 2 கூறுகளை மாத்திரமே கண்டுட்டேன். ஒன்று, நல்ல சொற்கள் அல்லது அழகான சொற்கள். அடுத்து, அழகான சொல்லும் பொழுது அசிங்கமான சொற்கள் நான் சொல்ல முடியாது. அந்த சொற்களை இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்பதுதான். முதலாவது, இன்றைக்கு பயன்படுத்திய மிக அழகான சொற்கள் பட்டியல். அந்த பட்டியல் என்ற சொல்லலாம் நம்முடைய இத்தகைய நிகழ்வுகளை கேட்பது மிக அரிது. அதை நண்பர்களில் ஒருவர் அதை பயன்படுத்தியிருக்கின்றார், நம்முடைய சொல்வேந்தரில் ஒருவர் அதை பயன்படுத்தினார். ஏகமனது. நம்முடைய இன்றைய சொல்வேந்தர் அவர்கள் ஒரு சொல்லை அழகாக பயன்படுத்தினார். காலத்தோடு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். அதே வேளையில் இன்னொன்றை பயன்படுத்தினார், அதை நான் கூறுகின்றேன். இயங்குவது, குறைகளை கலைகள் போன்றவைகள் எல்லாம் மிக அழகான சொற்கள். அன்புக்கு நிகரில்லை. பண்டைய காலம், ஒருவனுக்கு ஒருத்தி, வித்தியா சக்தி, தர்மம் தலை காக்கும், மானிடராய் குறைந்த அனைவரும், கண்கூடாக பலத்த கைத்தட்டல், வீடு கட்டுமானம், அறுவடை நாள். ஹார்வெஸ்ட் என்று சொல்லுவவங்க அறுவடை நாள்னு நினைக்கிறேன். திரு சந்திரன் அவர்கள் சொல்றது, சந்திரன் பயன்படுத்துகிறார் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு சொல்லு. மனம் பூரிப்படைந்தது, வாதிட, கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டம் என்ற சொல்லலாம் நாம் உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க. அங்கேயத்துல பொழிவு, பொழிகிறது. அதை யார் பயன்படுத்தினீங்க ஞாபகம்? அது பொழிகிறதுன்னு வர வேண்டும். அடுத்து, மேன்மைப்படுத்த வேண்டியவை. திரு சொல்வேந்தர் கண்ணன் அவர்கள் பயன்படுத்திய சொல் கண் தொடர்பின் வலிமை. மிக அழகான சொல்வைகள் எல்லாம். அறியாத சமுதாயம். சொல்வேந்தர் கண்ணன் அவர்கள் இரும்புக்கும் காதல் ஒரு சொல்ல கொண்டு வந்தார். அது அவருடைய முறையில நல்லா பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து, நாம் சீர் செய்ய வேண்டிய சில சொற்கள். நம்முடைய தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்ந்ததே ராகம். நாம் நம்முடைய சொல்வேந்தர்களில் பலர் அதில் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். வழி நடத்திய, வழி நடத்திய, மிக அழகான சொல்லு. வழி, 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 3 வெவ்வேறு பொருள். வழி நடத்தியதுதான் சொல்ல வேண்டும். வழி நடத்திய, வழி நடத்தியன்னு வரக்கூடாது. வழி என்பது லோபு, சகே. செஞ்சார், செய்தார் என்று வர வேண்டும். 14. நம்ம சந்திரன் அவர்கள் இலவு காத்தக்களி என்று ஒரு ஊமை தொடரை சொன்னாங்க. ஆனா அதுக்கு கண்டிப்பாக விளக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இலவு காத்த கிளி என்றால் என்ன? நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு சொல்லும் பொழுது அது விளக்கம் சொல்லினா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய உரையில் ஒரு சிலர் யாருன்னு தெரியல. ஸ்கூல் என்ற சொல்ல பயன்படுத்தினீங்க. பள்ளிக்கூடம். சோறு எடுத்துக்கிட்டு, உணவு எடுத்துக்கொண்டு. அந்த சோறு என்பது, உணவு என்பது சோறு என்பதற்கும் 2க்கும் ஒரு பொருளை தருவது போல இருந்தாலும் சோறு என்பது வேறு, உணவு என்பது வேறு. 20 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி, 20 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி, அந்த 20 வெள்ளி என்பது சரி, ஸ்பெண்ட் பண்ணி செலவு செய்து, கொண்டு போயிட்டு, கொண்டு சென்று, தண்ணி கூட. இது மாணவர்கள் பலர் கூட இந்த தவறை செய்வார்கள். நாம் எப்பொழுதுமே சரியாக உச்சரித்தால் தான் முறையாக எழுத முடியும். மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு, தண்ணீர் என்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம். நாம் சொல்லும் பொழுது கூட தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு சொல்றோம். பிள்ளையுடைய கதையில் தண்ணின்னு எழுதும் பொழுது தண்ணீர் தான் எழுதுவாங்க. தண்ணீர். அடுத்து, விஷயம். நம்ம சந்திரர்கள் அதிகமா விஷயமே சொல்றாரு. நடவடிக்கை இருக்கு. அது இடைவெளி, சிறிது இடைவெளி விட்டு பேச வேண்டும். தண்ணி பிடிக்கும். ரெஸ்டாரண்ட், யார் சொன்னாங்கன்னு தெரியல உங்கள. ரெஸ்டாரண்ட், உணவகம். வேதனையாக்கி, வேதனை
டெக்னாலஜி என்று சொல்ல சொல்லி பயன்படுத்தினீங்க, அது நுணுக்கம் என்று சொல்லலாம். விளையாட போவோம், பாண்டாய் அல்ல, சுதந்திரிய ஒன்றுல வந்து பாண்டாய் அல்ல, திறமைசாலி அல்ல, தோன்றும். நாம் தமிழை இவ்வாறு பேசினால்தான் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் பேச்சு மொழி. நாம் சொல்வேந்தர் மன்றத்தில் வெறுமனே பேசுவது மாத்திரமல்ல, எப்படி அழகாக பேசலாம் என்றையும் நாம் அந்த இடத்துல சேர்த்துக் கொள்ள வேண்டும். விடிந்தால் பொறக்காம இருந்தால் நல்லது இருந்துச்சு, பொறக்காம அது மற்ற இடத்துல வரும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இத்தகைய முறையில் வரும் பொழுது பிறக்காமல் இருந்திருந்தால் என்று வந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். பாடி லாங்குவேஜ், அது உடல் பாதை, அந்த பாடி லாங்குவேஜ் என்ற பஞ்ச் டயலாக். அந்த பஞ்ச் டயலாக் என்பது சில வேலைகளில் நம்முடைய நடிகர்களில் சொல்லக்கூடிய வந்து திருமதி அவர்கள் பயன்படுத்தினாங்க. அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால வந்து அழுத்தமான உரையாடை என்றும் நாம் சொல்லலாம். அதை தமிழ்படுத்துவதாக இருந்தால். நன்றி. நன்றி.